Hello friends, welcome back to the new video. இந்த வீடியோல நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கம்பெனில விட்டு சர்வீஸ் பண்றதுனால நம்மளுக்கு வந்த ஒரு பிரச்சனையை பத்தி தான் சொல்ல போறோம். இது வரைக்கும் அதாவது நம்ம வண்டி வாங்கி ஒரு 1,10,10,000 கிலோமீட்டர் கிட்ட வந்துச்சு. 1,00,000 கிலோமீட்டர் சர்வீஸ் வரைக்கும் நம்ம கம்பெனில தான் பார்த்துட்டு இருந்தோம். சர்வீஸ் இருந்தா சின்ன ரன்னிங் ரிப்பேரா இருந்தா கூட நம்ம கம்பெனில தான் விட்டு பார்த்துட்டு இருந்தோம். இதனால நம்மளுக்கு ஒரு சின்ன பல வாட்டி நம்மளுக்கு சில பிரச்சனைகள் வந்திருக்கு. இருந்தாலும் நம்ம பெர்ஃபெக்ஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி தான் நம்ம கம்பெனில விடுறோம் சர்வீஸுக்கு இல்லையா. அந்த மாதிரி விட்டதின் பலமாக நம்மளுக்கு இப்ப பெருசா ஒரு வேலை வச்சுட்டானுங்க கம்பெனிக்காரங்க. இது கம்பெனி மேல நம்ம அப்படியே நம்ம குற்றம் சொல்ல முடியாது. அங்க வேலை செய்யற ஒரு டெக்னீஷியன், ஏதாவது ஒரு டெக்னீஷியனோட என்ன சொல்றது, அலட்சியமா வேலை செய்யறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இது. இந்த அலட்சியமா வேலை செய்யறதுனால நம்மளுக்கு தான் செலவு, அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. எந்த ஒரு மேனுஃபேக்சரா இருந்தாலும் அவங்க டிசைன்ல இருந்து வண்டி சேல்ஸ் பண்ற வரைக்கும் பக்காவா பண்ணுவாங்க. இன்னும் ஸ்டைலிஷான லுக்ல டிசைன் எல்லாமே இப்ப வண்டி பண்றாங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வராங்க, நிறைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. என்ஜின்ல எல்லாமே வண்டிக்கே நிறைய பெர்ஃபார்மன்ஸ் அப்டேட் பண்ணிட்டு நல்ல ஒரு வேர்ல்ட் கிளாஸ் லெவல்ல நம்மளுக்கு பிராண்ட் கொடுக்குறாங்க. எல்லா பிராண்டுமே வண்டிக்கு செஞ்சு விற்கிறாங்க. எங்க அது வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. எல்லா கம்பெனிகளுக்குமே கெட்ட பேர் வர்றது எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த சர்வீஸ் தான். வண்டி சேல் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட கஸ்டமர் சர்வீஸா இருந்தாலும் சரி, இந்த வண்டியோட சர்வீஸ் இருக்கு இல்லையா, மெக்கானிக்கல் சர்வீஸ் பண்றாங்க பாருங்க, சர்வீஸ் சென்டருங்க. இந்த சர்வீஸ் சென்டருங்களால தான் எந்த ஒரு பிராண்டுக்குமே கெட்ட பேர் வருது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம டாடா மோட்டார்ஸ் இருக்கு பாருங்க. டாடா மோட்டார்ஸ் என்னமா அழகான வண்டிங்க எல்லாமே தயார் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க சர்வீஸ் சென்டருங்க இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. முன்னாடி எல்லாம் சர்வீஸ் சென்டருங்க ரொம்ப கேவலமா இது பண்ணுவானுங்க, ஒர்க் பண்ண மாட்டாங்க, சரியா பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்ததுனாலதான் டாடா மோட்டார்ஸ் வாங்குறதுக்கே மக்கள் பயப்படுவாங்க. இப்ப கூட டாடா மோட்டார்ஸ் டாடா வெஹிக்கிள்ஸ் வாங்கணும்னாக்கா கொஞ்சம் பயப்படுறதுக்கு காரணமே அவங்க சர்வீஸ் சென்டருக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றத ஒரு டவுட் இருக்கிறதுனாலதான் கஸ்டமர் டாடா மோட்டார்ஸ் வண்டிங்க வாங்குறதுக்கே பயப்படுறாங்க. ஆனா இப்ப எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. இதே மாதிரிதான் இப்போ மாருதி நாம ஏன் வாங்குறோம்னாக்கா எங்க போனாலும் சர்வீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இதுலதான். ஆனா அங்கேயும் பாத்தீங்கன்னாக்கா அவங்க சர்வீஸ் சென்டர்லயும் இந்த டெக்னீஷியன்ஸ், ப்ரொஃபஷனலா இல்லாத டெக்னீஷியன்ஸை வச்சு வேலை வாங்குறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். நம்மளுக்கு இந்த வண்டிக்கே ஒரு 2-3 வாட்டி சில ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்கு. அது நாங்க அஃபீஷியல்ஸ் கிட்ட நான் சொல்லி அது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி இது பண்ணியிருக்கேன். இப்ப நம்மளுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்குன்னா, நம்ம 85,000 நம்ம ஆல்ரெடி கிளச் சேஞ்ச் பண்ணியிருந்தோம், நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் இல்லையா. அது பாத்தீங்கன்னா கம்பெனில தான் விட்டு மாத்தி இருக்கு இல்லையா. 85,000 கிலோமீட்டர் கிட்ட பண்ணது. அது ஒரு 9,000 சம்திங் ருபீஸ் சார்ஜ் போட்டிருந்தாங்க. கரெக்டா அமௌண்ட் ஞாபகம் இல்லை. அந்த சர்வீஸ் பண்ணி இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா 25,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. கிளச் மாத்தி 25,000 கிலோமீட்டர்லயே திருப்பியும் கியர் விழாத அளவுக்கு ரொம்ப ஹார்டாகி, கிளச்சை ரொம்ப ஹார்டாயிட்டு கியர் விழாத ஒரு கண்டிஷன்ல இப்ப போயிடுச்சு. என்னடா இது இவ்வளவு ஒஸ்டா இருக்கு கிளச்சு கண்டிஷனு, அவ்வளவு மட்டமான கிளச் மாத்திருக்காங்களா இல்ல ரீகண்டிஷன் கிளச் மாத்துவாங்களா, இல்ல எனக்கு ஒரே டவுட்டா இருந்துச்சு. இனிமே கம்பெனில விட்டு பிரயோஜனம் கிடையாது, கம்பெனில விட்டு தானே இவ்வளவு ஆயிடுச்சு. என்னதான் வண்டி ஓட்ட தெரியாத டிரைவர் ஓட்டினாலும் குறைஞ்ச ஒரு 50,000 கிலோமீட்டர் ஆச்சு ஓடி இருக்கும். நாம ஒரே ஆளு ஒரே டிரைவர் ஓட்டுற வண்டியில நாம ஒரு 75,000 இருந்து ஒரு 1,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஈஸியா ஓட்டலாம் கிளச்சு. ஆனா இது 25,000 போயிருக்கு அப்படின்னும் போது எனக்கு டவுட் ஆகி நான் சரி வெளியே கழட்டி பார்ப்போம் என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் ஒருத்தர் மெக்கானிக் ஷெட் வச்சிருக்காங்க, அவங்க ஷெட்டுக்கு எடுத்துட்டு போய் நம்ம கழட்டி பார்த்தோம். கழட்டி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கிளச் பிளேட்ல பெருசா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கிளச்சு உள்ள மட்டும் தேஞ்சிருக்கு. அது மாதிரி கம்ப்ரஷன் பிளேட் இருக்கு பாருங்க, அந்த கவர் அசம்பிளி, அது ஃபுல்லாவே ஹார்டாகி ஃபிளாட் ஆகி போயிருக்குது. ரிலீஸ் பேரிங்கும் ஃபுல்லாவே அடி வாங்கி இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல, எதனால இப்படி உள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள பாத்தீங்கன்னா ஒரே ரெஸ்டா இருந்துச்சு, ரெஸ்ட் பிடிச்சி இருக்குது. அந்த மாதிரி ரெஸ்டா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றது பார்க்கும்போதுதான் எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. அந்த மாருதி சர்வீஸ் சென்டர்ல மெக்கானிக் அலட்சியமா வேலை செஞ்சதுனாலதான் நம்மளுக்கு 25,000 அந்த கிளச்சு ஃபால்ட் ஆகி போயிடுச்சு. நம்மளுக்கு எவ்வளவு பெரிய லாஸ் பாருங்க. அந்த பைசா 5 நாள் பொங்கல் அதுமா வண்டி ஓட்ட முடியாம நிப்பாட்டினது இதெல்லாமே லாஸ் தான். அந்த 25,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு, மீதி 50,000 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓடி இருக்கலாம் பாருங்க. அந்த வருமான இழப்பு நம்மளுக்கு ஏகப்பட்ட செலவு அந்த ஒரு மெக்கானிக்கலோட அலட்சியமான வேலை செஞ்சிருக்கிறதுனாலதான். இது நம்ம போய் கம்பெனில கேட்டாலும் என்ன சொல்ல போறாங்க, நான் எங்க மேல கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்லவே மாட்டானுங்க, ஒத்துக்க மாட்டானுங்க. சரி, என்ன கம்ப்ளைண்ட்ன்றது நான் இந்த ஸ்கிரீன்ல காட்டுறேன் வாங்க. இதான் கழட்டின கிளச் பிளேட்டு. இது கிளச் பிளேட்டு பெருசாக அடி வாங்கல பாருங்க, அந்த உள் ரவுண்டில் மட்டும் லைட்டாக அடிபட்டுருக்கு. ஆனால் இது வேணால் ரீயூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த கவர் அசம்பிளி தான் ஃபுல்லாக ஹார்டாகி போயிடுச்சு. அதனால தான் ரொம்ப கியர் விழாமல் இருந்தது. ரிலீஸ் பேரிங்கும் ஃபுல்லாக சுத்தமாக போயிடுச்சு. பாருங்க ஃப்ளாட் ஆகிடுச்சு. அந்த சென்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிருக்கு, ரொம்ப தேஞ்சு போயிருக்கு.
அந்த ஸ்ப்ரிங்கு தான் அந்த சென்டராக இருக்கிறது. இந்த ரிலீஸ் பேரிங் பாருங்க, லோடன்னு ஆகி போயிடுச்சு. அந்த பேரிங் சவுண்டே நம்மளுக்கு வர ஆரம்பிச்சுக்குன்னா பார்த்துங்களேன். புது பேரிங் 25,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு தான் வேலை பார்த்து வச்சிருக்கிறாங்க. அந்த எட்ஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு இது தேஞ்சிருக்கு. ஃப்ளைவீல்லாம் பாருங்க, ஃப்ளைவீல்ல புது ஃப்ளைவீல் லாஸ்ட் டைம் மாற்றினது. ஃப்ளைவீல் இருக்கக்கூடிய அந்த கோடுங்க கூட அப்படியே இருக்கு. அதுவும் இன்னும் எதுவும் ஆகலை, தேயலை. அதே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு அந்த ஃப்ளைவீல். நிறைய ரெஸ்ட் இருந்தது, க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க. க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் கூட இந்த கலர் தெரியுது பாருங்க, ரெஸ்டோடது க்ளீன் பண்ணியிருக்காங்க. இதுல அந்த பின் எங்க பல்ஜா இருக்குன்னா இந்த தாங்க, இதுதான் இந்த தெரியறது தான் அந்த பின் பல்ஜா இருக்கு. இந்த கீழே தெரியற இந்த பின்னு மாதிரியே இருக்கணும் மேலேயும். ஆனா எப்படி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. இந்த பின்னு ரவுண்டா இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேலேயே வச்சுட்டு டைட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மேலே எப்படி பல்ஜா இருக்கு பாருங்க, பல்ஜா இருக்கு பாருங்க. அது தட்டி எடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்க. தட்டி எடுத்தாச்சுன்னா இப்படி இருக்கு. அந்த பல்ஜா இருக்கிற அந்த 2mm 3mm திக்னஸ்ல பல்ஜா இருக்கு பாருங்க. அந்த கேப்பு என்ஜினுக்கும் கியர் பாக்ஸ் இடையில வந்தது. ஸ்கிரீன்ஷாட்ல பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த பின்னே பல்ஜ் ஆகி உள்ள வச்சுட்டு அப்படியே டைட் பண்ணிருக்காங்க. கியர் பாக்ஸ் கிராஸா இருந்து அந்த கிளச்சு ரிலீஸ் பேரிங் மட்டும் ஒரு கிராஸா ப்ரெஸ் பண்ணிருக்கு. இப்படி இருக்க வேண்டியது இப்படி கொஞ்சம் சாஞ்சு இருந்துச்சுன்னா இப்படிதான் அமுக்கிட்டு இருக்கும். அப்போ என்ன ஆகும்னாக்கா அந்த ஒரு சைடு மட்டும் பவர் வந்துட்டே இருக்கும். அப்போ அந்த கவர் அசம்பிளியோட ப்ராப்பரான ஒர்க்கிங் பண்ணாம அது சீக்கிரமா டேமேஜ் ஆயிடுச்சு. அதுதான் நடந்திருக்கு. நம்மளுக்கு இதனால எவ்வளவு இழப்பு வந்திருக்கு. நம்மளுக்கு தான் நஷ்டம், அவங்களுக்கு என்ன நஷ்டம் இதனால சொல்லுங்க. இந்த மாதிரி பண்ணியாச்சுனாக்க எவன் இது பண்ணுவாங்க. இப்போ நம்மளுக்கு கம்பெனில போனீங்கன்னாலுமே நீங்க ஒயிட் போர்டு வண்டினாக்கா பார்த்து கொடுப்பாங்க. அந்த வண்டியில பெருசா வேலையே வராது. அதனால அவங்க ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி ஓட்டிக்குவாங்க. நல்லா பழன்னு துவைச்சு கொடுத்தாலே போதும். நம்ம வண்டி அப்படி கிடையாது. நம்ம வண்டி ரன்னிங்ல இருக்கக்கூடிய வண்டிங்க. நம்ம ரன்னிங்ல இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த மாதிரி ஏனா தோணான்னு வேலை செஞ்சாச்சுன்னாக்கா நம்ம வழியில நிக்க வேண்டியதுதான். இதுவே நான் இங்க சென்னையில இருக்கும்போது இந்த மாதிரி கியர் விடாம இருந்ததுனால தப்பிச்சிட்டேன். இதுவே நான் வெளியூர் எங்க போறேன் அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு அப்படின்னாக்க என்ன பண்ணிருப்பேன். அங்க பக்கத்துல சர்வீஸ் சென்டர் இல்லைனாக்கா அதுக்கு பின்னாடி அலைய வேண்டி இருந்திருக்கும். இந்த மாதிரி ரொம்ப மட்டமா வேலை செய்யக்கூடிய டெக்னீஷியன்ஸ் அது எதனால அந்த அவசரம்னு தெரியல. 2 பின்னு வச்சிருக்காங்க. அந்த 2 பின்னு அந்த சென்டரா பார்த்து வைக்கிறதுக்கு தான் வச்சிருக்காங்க. அந்த பின்னு வைக்காமலேயே போல்ட் போட்டு டைட் பண்ணிருக்காங்க அந்த பின்னு மேலேயே வச்சுட்டு. அப்ப அந்த போல்ட் அப்படி அந்த பின் அப்படியே நசுங்கி அந்த கேப் விழுந்திருக்கு. அந்த கேப் வழியா தண்ணி உள்ள வந்து ரெஸ்ட் ஆகிட்டு இருக்குது உள்ள. அது இல்லாம இந்த கிளச் வர கோணலா இருக்கிறதுனால தான் நம்ம ரெஸ்ட் கூட பரவாயில்ல. ரெஸ்ட் அது ரன்னிங்ல கூட தண்ணி போயிடும், அந்த ரெஸ்ட்டும் போயிடும். அது இல்லாம இந்த கோணலா இருக்கு பாருங்க, கோணலா இருந்ததுனாலதான் அந்த கம்ப்ரஷன் பிளேட் அதாவது கவர் அசம்பிளி கரெக்டா வேலை செய்யாம அது ஹார்ட் ஆகி போயிடுச்சு. கிளச் பிளேட் கூட பெருசா அடி வாங்கல. அந்த அவுட்டர் இன்னர் மட்டும்தான் கொஞ்சம் தேஞ்சு நல்லா ஆழமா தேஞ்சிருக்கு. அவுட்டர் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கு. ஆனா அப்படியே கூட மாட்டிருக்கலாம் அந்த கிளச் பிளேட். ஆனா அது மாட்டல. ஏன்னாக்கா கிளச் கழட்டியாச்சுன்னாலுமே ஃபுல்லா மாத்துறது தான் நம்மளுக்கு சேஃப்டி. திருப்பியும் கழட்டினா திருப்பியும் லேபர் அது இதுன்னு ஆயிடும். அவன் கம்பெனில ஒரு 9,500 ரூபாய் அந்த மாதிரி சம்திங் வாங்கினாங்க எல்லாத்தையும் சேர்த்து மாத்தினதுக்கு. நம்ம வெளியே மாத்தும் போது ஒரு 5,000 ரூபாய் அந்த மாதிரி தான் செலவாகும். அது இல்லாம இந்த சிஎன்ஜி வண்டிக்கு நீங்க எல்லாம் கவனமா கேளுங்க. இந்த சிஎன்ஜி வண்டிக்கு இந்த கிளச்சு பிளேட்டு கவர் அசம்பிளி கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் நேத்து ஏகப்பட்ட இடத்துல ஒரு 5-6 இந்த மாருதி ஜென்யூன் பார்ட்ஸ்லயே விசாரிச்சுட்டா அங்கெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் நார்மலா இருக்கக்கூடிய நம்மளோட ஸ்பேர் பார்ட்ஸ் கடைகளை விசாரிச்சா எங்கேயுமே ஸ்டோக்கு கிடைக்க மாட்டேங்குது. அவுட் ஆஃப் ஸ்டோக்கு ரொம்ப நாளா கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிமாண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறமா ஒரு தெரிஞ்சவங்க மூலியமா நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி அந்த இல்லைன்னு சொன்ன கடையிலே தான் வாங்கி திருப்பி மாட்ட வேண்டியதா போயிடுச்சு. அப்போ நம்ம டைரக்டா போகும்போது இல்லைன்றாங்க. வேற டீலர் மூலியமா நம்ம கேட்டாச்சு அப்படின்னாக்கா அவங்க கொடுக்குறாங்க. அப்போ இருக்குது. ஆனா ரொம்ப டிமாண்ட் கம்மியா இருக்கு, ரொம்ப டிமாண்ட் அதிகமா இருக்கு. உங்களுக்கு கிளச் எல்லாம் கொஞ்சம் கரகரன்னு இருக்குது, ரொம்ப டைட்டா பிடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா நீங்க உஷாரா அந்த கிளச் அசம்பிளி வாங்கி கூட வச்சிடுங்க. இல்லைன்னா 10 நாளாகவும் 15 நாளாகுங்கிறாங்க. புக் பண்ணி தான் வர வைக்கணும், ஆர்டர் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிறாங்க நிறைய இடத்துல. ஆர்டர் பண்ணியாச்சுனாக்கா எப்போ வரும்னாக்கா அது தெரியாது. 1 வாரம் ஆகலாம், 10 நாள் ஆகலாம் அப்படின்றாங்க. அந்த மாதிரி 10 நாள் நம்மளால நிப்பாட்டு வைக்க முடியாது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், கிளச்சு கொஞ்சம் கடிக்க ஆரம்பிக்குது, கியர் விடுறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குது அப்படின்னும் போது நம்ம ஒன்றும் ஆர்டர் பண்ணி வச்சிருங்க. இல்லைன்னா இருந்துச்சுன்னா கூட கையோட வாங்கி நீங்க வீட்டில் வச்சிருந்தா கூட பிரச்சனை கிடையாது. கரெக்டான பார்ட் நம்பர் பார்த்து வாங்கி வச்சாச்சுனாக்கா நீங்க ரிப்பேர் ஆன உடனே கொண்டு போய் மெக்கானிக் கிட்ட கொடுத்து கூட டக்குன்னு மாற்றிட்டு நீங்க ஓட்ட ஆரம்பிக்கலாம். நான் இந்த வண்டிக்கு கிளச்சு கிடைக்காம நான் இப்போ 2-3 நாளா நிக்க வச்சிருக்கேன். அது இல்லாம பொங்கலுக்கு லீவு. இப்போ மொத்தம் 5 நாள் லீவ் ஆகி போயிடுச்சு. இது
இந்த அலட்சியத்தினால வேலை செய்யறதுனால ஆல்ரெடி நம்மளுக்கு வீல் போல்ட் அலைன்மெண்ட் கடையில வீல் போல்ட் ஏடா கூடமா ஏற்றி கடைசியில் உடச்சி எடுத்த நம்ம வீடியோவில் பண்ணியிருக்கோம் பாருங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தனுங்க அலட்சியமா வேலை செய்யறதுனாலதான் இந்த மாதிரி ஆகுது. கம்பெனில ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த மாதிரி தான் 3 ஸ்பார்க் பிளக் மாட்டு 4 ஸ்பார்க் பிளக் பில்லு போட்ட கதையெல்லாம் இருந்தது. அதெல்லாம் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அலட்சியமா தான் எல்லாருமே வேலை செய்யறாங்க. ஒருத்தனை இன்னொருத்தன் பாக்குறது கிடையாது. அவன் ஒழுங்கா வேலை செய்யறானா இல்லையானா அவனோட மேனேஜர் பார்க்கணும். அந்த மேனேஜரை பாக்குறதுக்கு இன்னொருத்தர் இருக்கணும். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவன் வேலை பார்த்தோமா போனோமா, தொடக்கிறதுக்கு ஒரு ஆளு, அதுக்கு ஒரு ஆளு, இதுக்கு ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு யாரே ஒரு ஆள் வேலைக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துடுறாங்க. ப்ரொஃபஷனலா இருக்காங்களோ இல்லைன்னு பாக்குறது கிடையாது. கம்பெனில விடுறதா இருந்தாலும் சரி, வெளியே விடுறதா இருந்தாலும் சரி, மாட்டுறதா இருந்தாக்கா இந்த மாதிரிலாம் கரெக்டா மாட்ட சொல்லுங்க தயவு செய்து. இல்லைன்னா நம்மளுக்கு செலவு தான் எக்ஸ்ட்ரா வருது. என்னதான் நம்ம சொன்னாலும் இதெல்லாம் தடுக்க முடியாது. அவங்க ஒன்று வந்து பண்ணாதான் உண்டு. மற்றபடி நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்கள நம்ம வேலை செய்ய வைக்க முடியாது இல்லையா? அவங்க செய்யறதுதான் அவங்க செய்வாங்க. நம்ம தலையில எழுத்து மாதிரி தான் நடக்க வேண்டியது இருக்குது. இதுதான் இந்த கிளச்சோட இது. எனக்கு மொத்தமா ஒரு 9,500 அந்த மாதிரி கம்பெனில செலவானது. எனக்கு வெளியே இப்ப பண்ணும்போது 5,200 அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு மொத்தம். அது 5,200 கூட ஆயிருக்காது. ஏன்னா எனக்கு அந்த ரேடியேட்டர் ஹோஸ்ல கொஞ்சம் லீக் இருந்தது. அந்த கிளிப்பு கொஞ்சம் மாற்றுனதுக்கெல்லாம் சேர்த்து கூலண்ட் எல்லாம் ஆட் பண்ணோம். அதெல்லாம் சேர்த்து தான் ஒரு 5,200 சம்திங் ஆயிடுச்சு. இருந்தாலும் ரீசன் உள்ளவன ப்ரைஸ் தான். நம்மளா பார்ட்ஸ் வாங்கி கொடுத்ததுனால அவங்களா வாங்குறதா இருந்தாக்கா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். அதில் அவங்களுக்கு ஒரு கமிஷன் வச்சு அவங்க எடுப்பாங்க. ஏன்னா அவங்க அலையறாங்க இல்லையா? அதனால நம்மளும் கொஞ்சம் அலைஞ்சு வாங்கி வச்சாச்சு கொடுத்தாச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஒரு 500 ரூபாய் அந்த மாதிரி லாபம் கிடைக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.